இருக்கட்டும் அப்பா. அப்பா அப்பா இயேசுவே, என்னோட வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாய் காணப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஓ, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் எஸ். ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட டைட்டில் வந்து தேவனை அறிந்து கொள்கிற அறிவில் நம்ம எப்படி விருத்தி அடைவோம் என்பதுதான். அதற்கு முன்பதாக நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 1 சாமுவேல் 3:12 அது வசனம் என்னன்னா, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேல் குறிச்சு நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். சாமுவேல் வந்து அன்னாளுடைய மகன். ஆனா அவர் வந்து கடவுளை வந்து இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சோ இதுல சொல்லப்பட்டிருக்கிற இன்னும்ங்கிற அந்த வார்த்தையை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். ஏன் இன்னும் அப்படின்னா, இதுவரைக்கும் அறியாதிருக்கிறார். அப்ப சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல அவர் வந்து இன்னும் ஏசப்பாவை அறியாது இருக்கிறார். ஏன்னா அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அறியாது இருந்தனால கர்த்தரை அறியாது இருந்தார். அதே போல சாமுவேல் பத்தி நமக்கு என்ன தெரியும்னா, அன்னாளுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. அவங்க நிந்தை அவமானத்துக்குள்ளானாங்க. ரொம்ப வருஷம் குழந்தைக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து அவர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அப்பா எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, அந்த குழந்தையை நான் உமக்கே கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவங்க பெற்றதுதான் அந்த சாமுவேல். அந்த சாமுவேல் அதே மாதிரி ஏசப்பா அவங்கள பிளஸ் பண்ணி அந்த குழந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஏசப்பாவுக்கு ஊழியத்துக்காகவே ஏலி கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. இதை அன்னாளை பத்தி சொல்லணும்னு பார்த்தானா, என்னோட குழந்தை பேரும் ஹேனா தான். அன்னாள் அதே பேரை தான் நாங்க வச்சிருக்கிறோம். எங்களுக்கு 6 வருடத்துக்கு அப்புறம் ஏசப்பாவோட கிருபையினால கிடைத்த குழந்தை. அதனால இந்த சாப்டர் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு என்னோட குழந்தையோட அவளுடைய ஹிஸ்டரி, அவ எப்படி பிறந்தா, எப்படி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஏசப்பாங்கிறது தான் ஞாபகம் வருது. சோ இதுல பார்க்கும்போது சாமுவேல் வந்து ஏலி கிட்ட வந்து அன்னாள் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் பொருத்தனை பண்ணி அன்னாள வந்து வாங்கினா. சாமுவேல் வந்து குழந்தையா அன்னாளுக்கு கிடைச்சாங்க. ஆனா சாமுவேல் வந்து ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சாமுவேல் வந்து ஏலியோடு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமுவேல் வந்து ஊழியம் பண்ணி கொண்டுதான் இருந்தாரு. ஊழியம் பண்ணாலுமே அந்த முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஏலி வந்து கடவுளுடைய ஊழியக்காரரு. ஏலிக்கு அவர் வந்து இந்த சாமுவேல் 3:2 பார்க்கும்போது, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அப்ப ஏலிக்கு பணிவிடைக்காரனாதான் சாமுவேல் இருந்தாரு. அப்ப நம்மளோட வாழ்க்கையுமே, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். கிறிஸ்தவருடைய ஏசப்பாவோட சத்தியத்தை தெரிந்து சிறு வயதுல இருந்து நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் சாமுவேல் வந்து ஊழியக்காரனா இருந்துமே இந்த வசனத்தின்படி கர்த்தரை அறியாதிருந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். நிறைய சத்தியத்தை நம்மளோட லைஃப்ல நம்ம கேட்டிருக்கோம். ஆனாலும் நம்மளும் கடவுளை அறியாதிருக்கிறோம். அப்போ சாமுவேல் அறியாது இருக்கிறதுக்கு காரணம் இதே வசனத்துல சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை. அவருடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து வேத வசனத்தை நம்ம தியானித்து அதனோட நிழல் கீழே நம்ம வளரலன்னா கடவுளை நம்மளும் ஒண்ணு அறியாதவர்களா தான் இருப்போம். இந்த வசனத்துல பார்த்தோம்னா, நமக்கு எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி நல்லா தெரியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசு சபைக்கு என்ன எழுதிட்டாருன்னா, இந்த எபேசியர் 1:16-17ங்கிற வசனம் வந்து இதுதான் வந்து பவுலுடைய பிரேயர். அவர் என்ன பிரேயர் பண்றாருன்னா, இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும்
அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று. அப்ப சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு என்ன எழுதுறாரு அப்படின்னா, அவரை அறிந்து கொள்றதான ஞானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு தர வேண்டும் சொல்லிதான் எழுதுறாரு. அப்ப திருச்சபையில இருக்கிற மக்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவுல வந்து நம்ம வளரணும்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப இதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்குதுன்னா, ஆவியானவரை இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் நம்ம அறிகிற அறிவுல வளரணும். இன்னும் நம்மள பின்தங்கிதான் இருக்கிறோம். அதனாலதான் பவுலே வந்து சபைக்கு எழுதின லெட்டர்ல கூட நீங்க அறிகிற இயேசுவை அறிகிற அறிவிலையும் அந்த ஞானத்திலையும் தெளிவடையும்படி நான் கர்த்தர்கிட்ட பிரேயர் பண்றேன்னு சொல்லி அவரோட பிரேயரே வந்து அதுவாதான் இருக்குது. சோ இந்த விஷயத்தை நம்ம இன்னும் நம்ம ஆராய்ந்து அறிவோமானால், இந்த 1 கொரிந்தியர் இது வந்து கொரிந்து சபைக்கு கூட அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நமக்கோ இது ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது எல்லாமே விசுவாசியாதவர்களுக்கு தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. விசுவாசியாதவர்களுக்கு இட்டர்னல் லைஃபோ, நம்மளுடைய ஏசப்பாவுடைய 2ஆம் வருகை, அவர் நமக்காக ஆயத்த பண்ணிட்டு இருக்கிற வாசஸ்தலங்கள் இதெல்லாம் குறிச்சு அவர் நமக்கு ஆயத்த பணிகளை கண் காணவும் இல்லை. அதை பத்தி அவங்களுக்கு எந்த உணர்வு இல்லை, அவங்களுடைய காது கேட்கல, அவங்களுடைய இருதயத்துல அதை பத்தின சிந்தையும் இல்லை. ஆனா விசுவாசித்த நமக்கோ அதை பத்தின எல்லா காரியமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இதுதான் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா இப்ப கிறிஸ்துமஸ் அந்த சீசன்ல இருக்கிறோம். பண்டிகை கடவுளுடைய பிறப்பின் பண்டிகையை அனுசரித்து இருக்கிறோம். உலகமெங்குமே ரொம்ப மெஜாரிட்டியா செலிப்ரேட் பண்ற ஒரே ஃபெஸ்டிவல் வந்து கிறிஸ்துமஸ் தான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஒரு ஆசீர்வாதமான செய்தியோ நம்ம பிளெஸ்ஸிங்கான செய்திகள் கிடையாது. இது எச்சரிப்பின் செய்தி தான். ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பத்தி நம்ம நிறைய அவரோட ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய குணாதிசயங்கள் வந்து நிறைய நமக்கு தெரியும். அவர் அன்பான தேவன், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்படி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கோ அதே மாதிரி ஒரு சைடுல அவருடைய நல்ல குணாதிசயங்களை பத்தி நம்ம நிறைய அந்த கிருபையினாலதான் நம்ம இன்னுமே ஏசப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2ஆம் வருகை ஏன் தாமதமாகுது, ஏன் இதெல்லாம் கிருபையின் காலங்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவருடைய நல்ல குணாதிசயம் தான். ஆனா இன்னொரு சைடு பார்த்தா அவர் வந்து ஒரு எச்சரிக்கிற தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன், கண்டிக்கிற தேவன், தண்டனை கொடுக்கிற தேவன். அந்த காரியமே நமக்கு இந்த காலகட்டத்துல தேவையுள்ளதா இருக்கிறது. சோ இது வந்து ஒரு எச்சரிப்பின் செய்தி தான், ஆசீர்வாதத்துக்கான செய்தி அல்ல. ஏன்னா கடவுள் வந்து தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுமே இந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாது. எப்படி ஆபிரகாம் வந்து எஸ்பா கிட்ட போய், அப்பா ஒரு 100 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, 50 இருந்தா அழிக்க மாட்டீங்களா, 10 இருந்தா அழிக்க மாட்டீங்களா, ஒரு நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டீங்களான்னு சொல்லி எப்படி பரிந்து பேசி, அந்த ஒரு நீதிமான் இருந்தா கூட நான் அந்த உலக தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த இரக்கமுள்ள தெய்வம் தான். ஆனா அவர் ஏன் தாமதம் பண்றாரு, ஏன் எழுப்புதல் எழுப்புதல் நம்ம சொல்றோம், ஆனா எழுப்புதல் கொடுத்த அடையாளங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏன் எழுப்புதல் இன்னும் வரல அப்படின்னா, எல்லா ஜனங்களும் அவருடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அவர் கிருபையா நீடிய பொறுமையா காத்திருக்கிறாங்க. சோ நம்ம வந்து ஏசப்பாவோட இன்னொரு பார்ட் ஆஃப் ஜீசஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரு எண்டு கிடையாது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் கிடையாது. ஏன்னா ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க, அன்புள்ளவன் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பிள்ளை, நம்மளுடைய தேவன் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அப்ப அவங்க பிள்ளைகளாய்க்க நாமுமே அதே பரிசுத்தத்துல இன்னும் பரிசுத்தமாகணும். அவரோட வல்லமை கொண்டிருக்க நாம அவருடைய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும். ஹெவன்லி கிஃப்ட்ஸ் அது மாதிரி அவருடைய ஆவியின் கனிகளை பெற்று இன்னும் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். சோ இதனால நான் இந்த வசனத்து மூலமா நம்ம என்ன தெரிந்து கொள்ளும், இது வசனங்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இது எனக்குமே ஒரு லேர்னிங் தான். இன்னைக்கு அங்கிள் எங்ககிட்ட போன்ல பேசுனது போல
நம்மளுடைய திருச்சபை இல்ல எல்லாமே வந்து ஒரு யுனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல் மாதிரி தான். அதுல இருக்க நம்ம எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்போம். கடவுள் வருகிற வரைக்குமே நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த பைபிள் அவ்வளோ காரியங்களை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேத வசனத்துல இருக்க ஒவ்வொரு காரியங்கள், அதுல இருக்க எல்லாமே பிரமாணங்கள், அதுல இருக்க எல்லாமே சட்ட திட்டங்கள், அதன்படிதான் இந்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஹெவனுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இனி நடக்க போற காரியங்களும் இயங்க போகுது. அப்ப அப்படிப்பட்ட வேத வசனத்தை நம்ம இன்னுமே அறியாது இருக்கிறோம். ஏன்னா அதை அறியும் போதுதான் கடவுளை பத்தி நம்ம நிறைய தெரிந்து கொள்ள முடியும். நம்ம இவ்வளவு வரைக்கும் நம்முடைய லைஃப்ல தெரிந்து கொண்டது எல்லாமே அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஹீல் பண்றவங்க, பிளெஸ்ஸிங் தரவங்க அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டை மட்டும் தான் தெரிந்து கொள்றோம். ஆனால் தேவன் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன், பாவத்தை வந்து அப்புறம் அவர் வந்து நியாயம் தீர்க்கிற தேவன். அப்போ நியாயம் தீர்ப்பை பத்தி சொல்லும்போது ஏசப்பா வந்து அவர் இரண்டாம் வருகையில வரும்போதுதான் இந்த கிரேட் ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும். அப்பதான் ஏசப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய நன்மை தீமையை குறிச்சு நியாயம் தீர்ப்பாங்கலாம் கிடையாது. அவர் வந்து இப்பவும் நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறாரு, இரண்டாம் வருகையிலும் நியாயம் தீர்ப்பாரு. அதனால நம்மளோட வேத வசனத்தை வந்து நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கடைசி காலங்கள்ல வந்து நிறைய அடையாளங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப நிறைய காரியங்கள் நம்ம கண்ணால பார்க்கிறோம். யுத்தங்கள், யுத்த செய்திகள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், வாதை, நோய், இந்த மாதிரி நிறைய காரியங்கள். அதே மாதிரி ஒரு வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வசன பஞ்சம் வந்து காணப்படும் சொல்லுது. வசன பஞ்சம்ங்கிறது பைபிள் வந்து எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க, பிசிக்கலா பைபிள் இருக்காதுங்கிற காரியம் ஒரு பக்கம் இருந்தா கூட உண்மையான வேத வசனத்தை நம்மளோட இருதயத்துல சொல்லி தர்றதுக்கு இப்ப நிறைய ஜனங்கள் கிடையாது, நிறைய ஊழியக்காரங்கள் கிடையாது, நிறைய பேர் ஃபால்ஸ் ப்ரீச்சிங் பண்றாங்க. சோ அதெல்லாமே நம்ம பகுத்தறிந்து நன்மையான காரியத்தை நம்மளே கற்றுக்கொள்ளணும். சோ இதனாலதான் சாமுவேல் கூட நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தரை அறியாதிருந்தான். அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப நம்மளும் ஏசப்பா பத்தி இன்னும் நிறைய அறியாம இருக்கிறோம். அதற்கு காரணம் வேத வசனத்தை நம்ம தியானிக்கிற அப்படின்ற விதத்துல நம்ம தியானிக்காம இருக்கிறோம். நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது கூட ஸ்வீடன் பகுதி தான். நாங்க இந்த தேசத்துக்கு வந்து குடும்பமாக வந்து 4 வருடங்கள் ஆகுது. நாங்க இந்தியால இருந்து சென்னையில இருந்து இங்க வரும்போது எங்களுக்கு இருந்த ஒரு தாட் எப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கண்ட்ரி, ஒரு யூரோப் கண்ட்ரி. அப்ப வந்து இந்தியால சென்னையில இருக்கிற மாதிரி கிடையாது. இங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஏசு கிறிஸ்துவ பத்தி நம்ம நிறைய பேசலாம், நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு எங்க ஆச்சரியமா இருந்ததுன்னா இங்க வந்து கிறிஸ்தவ நாடா இருந்தாலுமே இங்க ஏசப்பா வந்து ரொம்ப மிஸ் ஆறாங்க. இங்க எங்கேயுமே ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்பதாக கிறிஸ்தவ நாடா இருந்து நல்லா பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு போயிட்டு இங்க இருந்து நிறைய மிஷினரிஸ் வந்து உலகெங்கும் போய் ஏசப்பாவை பத்தி சொன்ன அதே நாடுதான் இப்ப வந்து வேற அப்படியே டோட்டலா மாறி இருக்குது. இங்க ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் தான். ரொம்ப சர்ச்சஸ்ல எல்லாம் மக்கள் வரமாட்டாங்க. இந்த மாதிரி கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துதான் எங்களுக்கு ஒரு பாரம் வந்தது. நாங்க இப்போ 1 இயர்க்கு முன்னாடி தான் நாங்க ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணோம், தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு சொல்லி. இதுல வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ஏசப்பா வந்து ஒரு விஷன் கொடுத்து இந்த மக்களுக்கு ஒரு எழுப்புதல் நடக்கணும். எப்படி நாங்க வந்து இந்த ஜீசஸ் ரெடிம்ஸ் நம்ம மோகன் ஸ்லாசஸ் அவங்களோட ப்ராஃபஸி, ஒவ்வொரு வருஷத்துல ப்ராஃபஸி அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியா தேசத்துல இருக்கிற சவுத் இந்தியால இருந்து தான் உலகம் எங்குமே குளோபலா ரிவைவலுக்கான அடையாளங்கள் ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. அந்த வசனத்தின்படி இந்த ஸ்வீடன் தேசத்து மக்களோட ரிவைவல் வந்து நம்ம இந்தியர்களாகிய நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு விஷனோட இங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த தேசத்துக்காக திறப்புல இருந்து நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க நாங்க பாக்குறது வந்து கிறிஸ்டியன்ஸ் ஏசப்பாவே இந்த தேசத்துல இல்ல. அத வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பாரமா இருந்தது. சோ இந்த எழுப்புதல் வந்து இந்த தேசத்துல காணப்படணும்னா இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் தான். அப்ப நம்மளோட இந்த எழுப்புதல்ங்கிறது ஏசப்பாவை அறியாதவங்களுக்கு மட்டும் காண எழுப்புதல் கிடையாது. தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையிலும் எழுப்புதல் நடக்கணும், எழுப்புதல் தரிசனம் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில எழுப்புதல் எப்படி இருக்கணும்னா
அவர் விரும்புகிற பரிசுத்த நம்ம கிட்ட காணப்படணும். சோ அதுக்கு நமக்கு தேவையானது வேத வசனம். எப்படி பிரேயருங்கிறது இயேசு கிறிஸ்துவோட நம்ம பேசுறோமோ, அவர் நம்மோட பேசுகிற அந்த இதுவே வேத வசனம் தான். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது அதை நம்ம விசுவாசிக்கணும். எப்படின்னா, இசப்பா இந்த நாளுக்கு தேவையான ஆலோசனை எனக்கு கொடுங்க. இந்த நாளுக்கு தேவையான கிருபை எனக்கு கொடுங்க. இந்த நாளுக்கு தேவையான எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க அது வாசிக்கிறது கிடையாது. when we meditate ரீட் பண்றதுல தியானிக்கும் போது கடவுள் நம்மளோடு பேசுவார். சோ அதைதான் இங்க கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை பத்தி நமக்கு நிறைய தெரியும். அவரே ஒரு சபைக்கு என்ன எழுதுறாருன்னா, அப்பா உம்மை பற்றி அறிகிற ஞானத்தை வந்து இந்த சபையில இருக்க மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்மளோட எழுப்புதல் பிரேயர் எப்படி இருக்குன்னா, அப்பா ரட்சகரே, இந்த இந்தியா தேசத்து ஜனங்கள் வந்து உங்களை அறிந்து கொள்ளணும், இந்த உலக மக்கள் உங்களை அறிந்து கொள்ளணும் அப்படி நம்ம பிரேயர் பண்றோம். ஆனா நம்ம வந்து ஏசப்பாவை அறிகிற வேண்டிய விதத்துல நம்ம அறிந்திருக்கிறோமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ இதை குறிச்சு இன்னும் நிறைய காரியங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். சோ இந்த 1 கொரிந்தியர், இந்த கொரிந்து சபைக்கும் அவர் அதுதான் எழுதுறாரு. இதுல வந்து விசுவாசிக்கிறவங்க விசுவாசியாதவங்களுக்கு குறிச்ச 2 வித்தியாசம் நம்ம பாக்குறோம். விசுவாசிக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லா காரியத்தையும் உணர்த்தி நம்மள நல்வழியில நடத்துவார். அப்புறம் இந்த இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 3:21 பார்க்கும்போது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சோ ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, சாமுவேல் வந்து கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தா நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் 21வது வசனம் அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, சீலோவிலே கர்த்தர் தரிசனம் தந்தறினார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே, சோ இதுதான் வேத வசனத்தினாலதான் ஏசப்பா வந்து சாமுவேலுக்கு அவரை வெளிப்படுத்தினார். சோ அறிந்து கொள்ளுதல், வெளிப்படுத்துதல் எல்லாமே ஒரே மீனிங் தான். சோ அப்ப எப்பெல்லாம் நம்ம வேத வசனத்தை நம்ம வந்து டீப்பரா நம்ம வந்து மெடிடேட் பண்ண நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்து நிறைய அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்ப நம்ம புதுசா ஒருத்தங்களை பார்த்து நம்ம பேசுறோம்னா அவங்க வார்த்தைகளை வச்சுதான் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வேத வசனத்தை வைத்து மட்டும்தான் நம்ம ஏசப்பாவை தெரிந்து கொள்ள முடியும். அததான் நான் சொல்ல போறேன். அப்போ இன்னொரு, ஏன்னா இதுலயே நமக்கு தெரிந்த ரொம்ப காமனான இந்த வேர்ட் என்னன்னா, யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப ஏசு கிறிஸ்து யாருன்னா வார்த்தை தான். வார்த்தை யாருன்னா ஏசு கிறிஸ்து தான். சோ வேத வசனமும் ஏசு கிறிஸ்துவும் சேம் தான். அப்ப நம்ம நிறைய மெடிடேட் பண்ண ஏசப்பா யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சோ இதுல கூட அதே நம்ம பார்க்க முடியும். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஏன்னா அவைகளால் தான் நமக்கு நித்திய ஜீவன். நமக்கு இட்டர்னல் லைஃபுக்காக தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப வாழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப டெம்பரரி தான். நம்மளோட ஃபைனல் டார்கெட், ஃபைனலா நம்ம எந்த ஆசைப்பட்டு நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், எழுப்புதல் வர்றது, 2ஆம் வருகை போன்ற எல்லா காரியங்களுமே இந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக தான். சோ நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நம்ம நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி குடிக்கிறவைகளும் அவைகளே. அப்ப ஏசப்பா குறித்து சாட்சி சொல்றது, நித்திய ஜீவ வாழ்க்கை குறிச்சதான சத்தியத்துல நம்ம வந்து இன்னும் அறிகிற அறிவுல விருத்தி அடையணும் அப்படின்னா வேத வசனத்தை நம்ம நேசிக்கணும், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3:16 வந்து நம்ம பார்க்கும்போது, அவைகள்ங்கிறது வேத வசனம் தான். அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. இந்த அவைகள் எதுனா வேத வசனங்கள். உபதேசங்கிறது அப்படின்னா டீச்சிங். டீச்சிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப நான் இங்க யூனிவர்சிட்டியில நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நான் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து டீச்சிங்கை குறித்து ஹிஸ்டரி எல்லாம் நிறைய சொல்லும்போது, நாங்க ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஏசப்பாவை பத்தி சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இருக்க எஜுகேஷன், யூனிவர்சிட்டி, எல்லா கார்ப்பரேட் எதுனாலும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா அதுக்கு பேஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங் தான், சர்ச் தான் அது எக்ஸாம்பிளா இருந்திருக்கு. அதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா. சோ ஏசப்பா வந்து நம்மளோட பைபிள்ல நம்மளுக்கு நல்லா தெரியும், மத்தேயுல மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப வந்து அதுல வந்து அவர் உபதேசம்ங்கிறது வந்து டீச்சிங். ஏசப்பா வந்து டீச் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடிந்து கொள்ளுதல். வேத வசனம் வந்து நம்மள கடிந்து கொள்ளுது அப்படின்னா நம்மள வந்து உணர்த்தும். இது தப்பு, இது சரி அப்படிங்கிறத உணர்த்துறதும் வேத வசனம் தான். நமக்கு டீச் பண்றது, நமக்கு லைஃபுக்கு தேவையான எல்லா காரியம் ஆலோசனை கொடுத்து நம்மள டீச் பண்றதும் அந்த வேத வசனம் தான். சீர்திருத்துதல் அப்படின்னா ரீஃபார்ம், நம்மள வந்து புது மனுஷனாக மாத்துறதும் இந்த வேத வசனம் தான். நீதிய படிப்புதல் அப்படின்னா ரைச்சியஸ், கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ்வதற்கும் எது பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வேத வசனங்கள் தான். சோ இந்த 2 தீமோத்தேயு 3:16 ஏசப்பா சொல்லியிருக்க இந்த 4 காரியங்கள், நம்ம ஒரு ட்ரூ கிறிஸ்டியன்ஸா, ட்ரூ பிலீவரா, இயேசுவோட புத்திரர், இயேசுவோட மகன் மகளாக நம்மள மாத்துவதற்கு வேத வசனம் முக்கியம்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. ஏன்னா அது நமக்கு டீச் பண்ணும், நம்மள திட்டும். தப்பு பண்ணா நீ தப்பு பண்றன்னு திட்டும். சீர்திருத்தம், நம்ம ரீஃபார்ம் பண்ணும். புது மனுஷனாக நம்மள பிறக்க கிருபை கொடுக்கும். நீதிய படிப்பிக்கும் அப்படின்னா ரைச்சியஸ் மனா, ஏசப்பா விரும்புகிறதே பரிசுத்தம் தான். அது மாதிரி நம்ம வளர்றதுக்கு வேத வசனத்துல நிறைய ஆலோசனை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த வேத வசனங்க தான். யூதா 1 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சோ யூதா நம்ம புதிய ஏற்பாட்டுல தெரியும். லாஸ்ட் சாப்டருக்கு முந்தின சாப்டர். சோ அவர் வந்து நமக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்க எல்லா சாப்டர்ஸுமே ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் எழுதப்பட்ட, நமக்காக எழுதப்பட்ட வேத வசனங்கள் தான். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சால்வேஷனை குறிச்சு தான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவரோட சாப்டர் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயம் ரட்சிப்பை குறித்து தான் எழுதியிருப்பாங்க. எப்ப ரட்சிப்பு நடக்கும் அப்படின்னா, எப்ப ரத்தம் சிந்துதல், ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி நம்மள ரட்சித்தாங்க. ஏன்னா நம்ம அவரோட பார்வையில ரொம்ப விலையேறப்பெற்றவர்கள். அவரு வந்து பிதாவானவருக்கு வந்து விலையேறப்பட்டிருந்த மனுஷங்களை வந்து பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஈடா எதையுமே அவரால பார்க்க முடியலையாம். அதனால தன்னுடைய சொந்த குமாரனவே மகனாக அனுப்பிச்சு அவரை வந்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினாலதான் நம்ம மீட்டெடுத்தாங்க. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அது அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி மத்த எல்லா சீஷர்களுமே நிறைய ரட்சிப்பை குறித்தே தான். ஏன்னா அவர் ரட்சிக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அதை குறிச்சுதான் எழுதியிருக்காங்க. ஆனா அதனால யூதாவும் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளும் ரட்சிப்பை குறித்து எழுதுவோம்னு சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அதுதான் போட்டு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்துக்கு உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில், ஆனா அவர் அதை எழுதல. ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சோ அவர் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோலி ஸ்பிரிட் வந்து அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி, இல்ல நீ ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டாம், நீ எதை குறித்து எழுது, ஒரு விசை ஒரே ஒரு தடவை அவருக்கு கொடுத்த விசுவாசத்தை, நமக்கு ஏசப்பா வச்சிருக்க அந்த விசுவாசத்திற்கு நம்ம தைரியமாய் போராட வேண்டும் சொல்லி அதை குறிச்சு எழுத சொல்லி அவருக்கு உணர்த்தியிருக்காங்க. சோ அப்படி சொல்லி எழுதினதுக்கு அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே 3வது வசனத்துல யூதாவுக்கு வந்து ஏசப்பா வெளிப்படுத்திட்டாங்க, பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்திட்டாங்க. ரட்சிப்பை குறித்து பேசாத, நான் ஒண்ணு சொல்றேன் அதை குறிச்சு நம்ம எழுதுன்னு சொல்லி. சோ அப்படி என்ன ஏசப்பா ஹோலி ஸ்பிரிட் வந்து உணர்த்தி என்ன எழுதியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். இதுல வந்து நம்ம மெயினா அவர் எதை குறிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா விசுவாசம் தான். இதுல ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்லி. நமக்கு விசுவாசத்தை குறிச்சு நம்ம நிறைய காஸ்பல் கேட்டிருப்போம். அந்த விசுவாசம் வந்து நமக்கு வந்து ஒரு கேடய மாதிரி தான். சரியா? அது வந்து இது வந்து கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப விசுவாசங்கிறது நமக்காக ஏசப்பா கொடுத்திருக்கிற ஈவு. சோ ஃபர்ஸ்ட் அது எதெல்லாம் கண்டிச்சு நீங்க எழுதணும், எதெல்லாம் அவசியமா நீ எழுதணும்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட் உணர்த்தின முத காரியம் என்னன்னா, யூதா 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில்,
கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நமக்கு எல்லாமே தெரியும். இதுல எதை பத்தி நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பழைய ஏற்பாட்டுல நமக்கு நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தெய்வ மனிதர்கள் பத்தி நம்ம நிறைய வாசிச்சிருக்கிறோம். அதுல இருக்கிற நிறைய காரியத்தை தான் நமக்கு யூதா வந்து எக்ஸாம்பிளா சொல்லி சொல்லி நமக்கு வந்து அவசியமான விஷயத்த நமக்கு கண்டித்து உணர்த்திருக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், நம்ம எதை குறிச்சு அவர் நமக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புறாரா, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்தார். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து மோசே வந்து வழிநடத்தி கொண்டு வந்தாரு. அதுல விசுவாசியாதவர்களை அழித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப தேவன் வந்து அழிக்கிற தேவன். என்ன அழிக்கிறார்னா, விசுவாசியாத இருக்கிறவங்களே அழிக்கிற தேவன், கண்டிக்கிற தேவன். அப்ப இதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாரு, எகிப்து எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த மக்களை அவர்தான் வந்து காப்பாத்தி கொண்டு வந்தாரு. ஆனா அவரே தான் என்ன பண்ணிருக்காருன்னா, அதே ஜனங்களை எப்ப அவங்க விசுவாசிக்காம ஏசப்பா வந்து விரும்பாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்களோ, அவர் வந்து அழித்தே போட்டார். அழித்துனா கொன்னே போட்டார். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. அவர் தான் அங்க கூட்டிட்டு வந்தாரு. இங்க அடிமையா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அதே ஜனங்கள், அவங்களுக்கு இந்த செங்கடலை பிளந்து எவ்வளவுமோ அற்புதம், மன்னாவை கொடுத்து அவங்களுக்கு வந்து மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் போன்ற எவ்வளோ அற்புதமான காரியங்கள் எல்லாம் பண்ண அதே தேவன் தான் விசுவாசியாமல் போகும்போது அந்த ஜனங்களை கொன்று போட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய காரியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது யூதா 1:6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சோ இதுல வந்து யார சொல்றாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியுது அப்படின்னா, விட்டு விட்ட தூதர்கள், ஆர்மி ஆஃப் ஏஞ்சல்ஸ். அப்போ தங்களுடைய ஆதி மேன்மை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்த மேன்மையே நம்ம காத்துக்கொள்ளாம அவங்களுடைய பொசிஷனை விட்டு கீழே வந்து, இப்ப இதை எதை குறிக்குன்னா லூசிஃபர் தான். லூசிஃபர் நமக்கு நல்லா தெரியும், சாத்தான். அவருமே வந்து ஏசப்பாவோட ஏஞ்சல் ஆகி ஒரு பெரிய ஒரு ஏஞ்சல்ங்கிறது ரொம்ப உன்னதமான ஸ்தானம். ஏன்னா எப்பவுமே கடவுளோட ஏசப்பாவோட பக்கத்துல இருக்கலாம், அவரை பார்த்துட்டே இருக்கலாம், அவளை ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாம், துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அவருக்கு, அந்த லூசிஃபருக்கு கொடுத்த மேன்மை. ஆனா அந்த மேன்மை வந்து அவன் காத்து கொள்ளல. ஏன்னா அவனுக்கு வந்தது பெருமை. அவரை விட, கடவுளை விட இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி எப்ப வந்து அவனோட மேன்மை அவன் காத்து கொள்ளலையோ, அவனோட பொசிஷன் அவனை விட்டு ஏசப்பா வந்து கீழே தள்ளிட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, மகா நாளில், அதுனா கிரேட் ஜட்ஜ்மெண்ட் டேல அவனுக்கான தீர்ப்பு வந்து இருக்கும். என்ன தீர்ப்புனா, நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்துல அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப என்னன்னா, நித்திய சங்கிலினா இட்டர்னல் செயின். இட்டர்னல் செயின் எதனால அதை வந்து இட்டர்னல் செயின்னு சொல்றாங்க அப்படின்னா, எவர்லாஸ்டிங் செயின் எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா ஏஞ்சலுக்கும் சில பவர் இருக்கும். நார்மல் செயின்ல கட்டினோம்னா அவங்க அந்த பவரை வச்சு உடைச்சிட்டு வந்துருவாங்க. அதனால ஏஸ்பால வந்து மென்ஷன் பண்றாங்க, எவர்லாஸ்டிங் செயினால சாத்தானை வந்து கட்டி போட்டு அந்த காரத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அந்த காரம்னா இருட்டு கிடையாது. இருட்டுல கூட கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் தெரியும், எப்படி எப்படியோ தட்டி நடந்துடலாம். அந்த காரம் அப்படின்னா அண்டர் டார்க்னஸ், கோர் டார்க்னஸ், ஒண்ணுமே தெரியாது. அதுதான் வந்து கடவுள் கொடுக்கிற தண்டனை. அப்ப நம்மளுமே நமக்குன்னு கொடுத்திருக்கிற ஆதி ஆதி மேன்மை, ஆதி அழைப்பு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து ஏசப்பாவோட விசுவாசிகளா இருக்கலாம், பிள்ளைகள்னு சொல்லி கூப்பிடுற அழைப்பு இருக்கும், ஊழியக்காரங்கள் அழைப்பு இருக்கும், இவாஞ்சலிஸ்ட் அழைப்பு இருக்கும், ப்ராஃபஸி சொல்ற அழைப்பு இருக்கும். அந்த அந்த ஆதி அழைப்பை அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காத்துக்கொள்ளணும். எப்படி ஒரு ஒரு கேம் எடுத்துட்டோம்னா, ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டோம்னா அட்டாக் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்ம வந்து, நீங்க கோல் கீப்பரா இருந்தா டிஃபெண்ட் தான் பண்ணணும், அட்டாக் பண்ணக்கூடாது. அட்டாக்கரா இருந்தா அட்டாக் தான் பண்ணமே தவிர டிஃபெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. எஸ்ப்பா எனக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம கடவுள் கிட்ட கேட்டு அந்த காரியத்திலேயே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கணும். அந்த அந்த மேன்மை நம்ம ஃபர்ஸ்ட் காத்துக்கொள்ளணும்னு சொல்லிதான் ஏசப்பா விரும்புறாங்க. நமக்கு ஒரு வசனம் ரொம்ப தெரியும்.
அவங்களுடைய நாமத்தினால நான் பிசாசுகளை துரத்தினேன், வியாதியஸ்த ஆனாலும் அவ இயேசுப்பா வந்து உன்னை நான் எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை வாசிக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரு வந்து அவங்களுக்கு வைத்த அழைப்பு அதுவா இருக்காது. அதனாலதான் அந்த கேள்வியை வந்து கேக்குறாங்க ஏசப்பா. உங்க நாமத்தினாலதான் இவ்வளவு அற்புதங்களை பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ எனக்கு யாருன்னே தெரியாது, நீ தூர போ, விலகி போன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஏசப்பா வந்து நம்மள தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்மளை ரட்சித்த தேவன், அவர் அபிஷேகத்தினால் நிரப்பின தேவன் வந்து நமக்குன்னு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரு. அந்த ஆதி அழைப்பை, அந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளணும். அப்படி இருந்து அதை விட்டு நம்ம ட்ராக் மாறிட்டோம் அப்படின்னா நம்மளும் நியாயத்திற்கப்படுவோம். எப்படி வந்து தூதர்கள் வந்து அவங்களுடைய மேன்மை காத்து கொள்ளலையோ, அவங்களுக்குன்னு ஏசப்பா வந்து நித்திய சங்கிலி வச்சிருக்காங்க, அந்த காலத்துல வைக்க போறாங்க. இந்த காரியத்துல இருந்தா நம்ம விலகி இருப்பதற்கு நம்முடைய ஆதியில கொண்டிருக்கிற நம்ம அழைப்பை வந்து நம்ம காத்துக்கொள்ளணும். சோ இதுதான் என்ன அழைப்புனா யோவான் 1 யோவான் 3:1 இருக்கு. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்க அழைக்கப்பட்டிருக்குன்னா அந்த அழைப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டோம்னா அதை நம்ம காத்துக்கொள்ளணும். இன்னும் நம்ம வளரணுமே தவிர நம்ம வந்து பின்வாங்கி போயிடக்கூடாது. அதனாலதான் அந்த வசனம் இருக்கு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எப்படி வந்து ஒரு நம்ம கார் டிரைவ் பண்றோம் அப்படின்னா எப்படி எல்போர்ட் போடுறோம். அப்ப அப்ப அந்த அந்த எல்போர்ட் சைன் இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம டிரைவ் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா கிறிஸ்தவ நமக்கு அந்த எல்போர்டுங்கிறது ஏசப்பா வர வரைக்கும் இருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் அவன நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே தான் இருக்க போறோம். அப்ப அவரோட அழைப்பை வந்து நம்ம வந்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அடுத்த காரியம் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன காரியம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து விசுவாசியாம போன ஜனங்களை ஏசப்பா அழித்தாங்களோ, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆதி நம்மளோட மேன்மையை காத்துக்கொள்ளணும், ஆதி அழைப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். மூணாவது பாயிண்ட் வந்து யூதா 1:7 வசனம், அப்படியே சோதம் கொமோர பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதம் கொமோர பாவம் நமக்கு தெரியும். அது வந்து இப்போ ரொம்ப நார்மலைஸ்டா இருக்கு. நம்மளோட இந்திய தேசத்துல இவன் தமிழ்நாட்டுல கூட இந்த பாவங்களை பார்க்க முடியுது. அந்த ரேலி போறாங்க, கான்சர்ட் எல்லாம் நடத்துறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சோதம் கொமோர பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும். இப்போ நம்ம ஊர்லயே நான் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டினா ரொம்ப மோசமா இருக்கும், கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்கலாம் நம்ம அவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஈஸியா கெட்டு போயிட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இதுல அழகா கொடுத்திருக்காங்க, சோதம் குமர அவைகளே சூழ்ந்த பட்டணத்தார்களும். அப்போ மதுரை வந்து நல்ல சிட்டி இல்ல அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற மத்த மத்த ஊர்லாம் நல்ல ஊர் அப்படின்னு கிடையாது. அது ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டணமுமே வந்து பரிசுத்தத்துல காக்கப்படணும். ஒரு பட்டணம் வந்து பரிசுத்தத்துல காக்கப்படணும்னா அவளை சுற்றி இருக்க பட்டணங்களுக்குமே அந்த கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ அப்ப நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு வந்து இப்ப எல்ஜிபிடி போன்ற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நார்மலா நம்ம ஊர்லயே நடக்கிற விஷயங்களை நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாமே அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் இதுதான். இது வந்து கர்த்தர் அருவருக்க மிக முக்கியமான பாவம் வந்து சோதம் கொமோரோ பாவம் தான். சோ அது வந்து சிட்டி மட்டும் இல்ல, எப்படி சோதம் குமார பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல. அப்ப சிட்டி மட்டும்தான் சேஃப் கிடையாது அப்படின்னு கிடையாது. அந்த சுற்றி இருக்க மத்த கண்ட்ரிலயுமே அந்த பாவம் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது இங்க சொல்றாங்க. அப்படி அந்த சோதம் குமார பாவம் இருக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஏசப்பா சொல்றாங்கன்னா, நித்திய ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நித்திய, அதுலயே நம்ம பார்த்தோம் நித்திய சங்கிலி, இங்கேயும் பார்த்தா நித்திய அக்கினி. அக்கினினா ஃபயரு. அதே மாதிரி அடைந்து அவங்க வந்து அழிக்கப்படுவாங்க, அக்னினால அழிக்கப்படுவாங்க. திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா
திருஷ்டாந்தங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டதுக்காக. சோதம் குமோரை வந்து எப்படி பாவத்தால் நிறைந்த போது ஏசப்பா வந்து அந்த அக்கினினால சுட்டெரித்து போட்டாங்களோ அது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதே பாவம் இப்போது நம்மளோட ஊர்ல காணப்படுமானால் அதே அதே மாதிரி அழிவை ஏசப்பா இப்பவும் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. நம்ம கிருபையின் காலங்கள் சொல்லி அவரோட இரக்கத்தை வந்து நம்ம கொள்ளையாடி அதை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கொள்ளாம நம்ம என்ன பண்ணணும்னா கிருபையில ஸ்திரப்படணும். ஆனா என்ன பண்ணணும்னா இத மாதிரி காரியங்களுக்கு எதிர்த்து நிக்கணும். பாவத்துக்கு விலகி இருக்கணும், சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும். இந்த காரியத்தை வந்து ஏசப்பா வந்து உணர்த்துறாங்க. அதே மாதிரி யூதா 1:4 நம்ம பாக்குறோம். நம்ம தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்துல எழுதியிருக்கிறது. சோ இதுல ஏசப்பா மெயினா சொல்ல வேண்டிய காரியங்கள் வந்து ஃபால்ஸ் ப்ரீச்சிங், ஃபால்ஸ் டாக்டரின் சொல்ற காரியங்கள் தான். அப்ப இதுல வந்து அதுல எப்படி நுழைகிறாங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அப்போ இப்போ இப்ப கடைசி காலங்கள் இந்த கிருபையின் காலங்கள்ல நிறைய வந்து ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சிங், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாக்குறோம். அவர்களெல்லாம் எப்படி நுழையிறாங்கன்னா பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இத வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு க்ரீப்பிங் பிளான்ட், ஒரு பிளான்ட் வந்து எப்படி ஒரு க்ரீப்பிங் ரெப்டைல்னா ஒரு அப்படி ஸ்னேக் எடுத்துக்கிட்டா அது எப்படி குட்டி கேப்ல கூட ஒரு நுழைஞ்சு போகுமோ அதே மாதிரி ஒரு திருச்சபைங்கிறது அதுல வந்து ஏசப்பாவோட கைடன்ஸ்னால அந்த திருச்சபை நடத்தப்படணும். அதுல ஏதாவது ஒரு குட்டி கேப், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், மெயின் அந்த காம விகாரத்துக்கு ஏற்றபடி அந்த மாதிரி துணிகரமான பாவத்தை இடம் கொடுக்கிற ஒரு திருச்சபை ஒரு நபர் இருந்தா கூட அந்த குட்டி கேப் வழியா யார் நுழைவாங்கன்னா அவரை சிலர் பக்க வழியா சில பேர் உள்ள நுழைஞ்சு அந்த திருச்சபையவே வந்து கெடுத்துருவாங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுல இருக்குது. மத்தேயு 24:4-5 ஏசாவிற்கு பிரதியுத்தரம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப நம்ம கடைசி கால அழிவின் அடையாளங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்க மிக நிறைய காரியங்கள் வந்து கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம் தான். அப்போ ஒரு திருச்சபையானது இவ்வளவு நாள் நான் சொன்னது எல்லாமே ஒரு கம்யூனிட்டி தான். சோதங்குமாரப்பட்டினங்கிறது ஒரு சிட்டி. அதே மாதிரி திருச்சபைங்கிறது ஒரு பெரிய இது. அது மாதிரி விசுவாசியாதவங்கன்னா ஒரு கூட்டம், ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை குறிச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுல கூட என்னன்னா ஒரு திருச்சபைங்கிறது ஆவியான ஒரு கைடன்ஸ்ல நடத்தப்படணும். அதுல ஒருத்தங்க தப்பு பண்ணா கூட அது நம்ம தெரிந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வழியா அந்த பக்க வழியா நிறைய நுழைந்து அந்த திருச்சபையே வந்து கெடுத்து போட்டுருவாங்க. அதனாலதான் இயேசுப்பா சொல்லியிருக்க, எச்சரிக்கையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், வஞ்சிக்கப்படாதபடி இருங்கள் சொல்லி நிறைய காரியங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆக்ட்ஸ்ல 1:8 பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸோட நம்ம நடக்கும்போது இந்த உலகத்துல எந்த பகுதியில போனாலும் சரி, யூஎஸ்ல போனாலும் சரி, இல்ல துபாய்னாலும் சரி, எந்த கண்ட்ரினாலும் பாவம் நிறைந்த எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி நம்மளால சாட்சியா இருக்க முடியும். அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் நமக்கு தேவை. ஒரு சபை வந்து ஹோலி ஸ்பிரிட்டால தான் நடத்தப்படணும். மனுஷங்க வந்து நடத்தக்கூடாது. மாம்சத்துல நம்ம திருச்சபை நடத்தக்கூடாது. அப்போ இதுல வந்து ஏசப்பா வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் வந்து ஆவியானவனால அபிஷேகத்தினால் நிரப்பும் போது உலகமே பாவத்திற்குள்ளா இருந்தா கூட நம்ம வந்து ஏசப்பாக்கு வந்து சாட்சிகளாய் வாழ முடியும். அதுக்கப்புறம் அடுத்த காரியங்கள் வந்து யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். சோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே ஒரு கம்யூனிட்டி குரூப் ஆஃப் பீப்புள். இதுல வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு நபரோட எசப்பா வந்து எச்சரித்து பேசுற காரியங்கள் என்னன்னா
நம்ம ஏற்கனவே தெரியும் மோசேயோட சரீரத்தை வந்து பிசாசு கொள்ளையாடி கொள்ள போனால மிகாவேல் வந்து போராடி அந்த சரீரத்தை அது வந்து நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல வந்து இதுக்கான வசனம் வந்து இருக்காது. ஏன்னா தள்ளிவிடப்பட்ட ஆகமங்கள்னு சொல்லி நிறைய ஆகமங்கள் நிறைய வந்து புக்ஸ் வந்து நம்ம நார்மல் இப்ப நம்ம ரீட் பண்ற பைபிள்ல வந்து சில சாப்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஆனா இது வந்து அந்த மாதிரி சாப்டர்ஸ்ல தான் இருக்குது. அத கூட இந்த யூதா வந்து ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து பழைய ஏற்பாடு அதுல இருக்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாடை நல்லா வாசித்திருப்பாங்க. சோ இந்த யூதாவுமே பழைய ஏற்பாடை நிறைய தெரிஞ்சனாலதான் அந்த காரியத்தை நமக்கு எக்ஸாம்பிளா சொல்லி அதை குறிச்சு நமக்கு உணர்த்தி எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா மிகாவேல் வந்து மோசையோட சரீரத்தை வந்து பிசாசோட தர்க்கித்து பேசும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கும். மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை தூஷணமை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் அவனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் தான். அப்ப ஒரு சாத்தானோட வந்து அவர் வந்து ஆர்கியூ பண்ணாம என்ன சொல்லிட்டாரு, ஏசப்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து தனிப்பட்ட நம்மளோட ஏசப்பா பேசுறாங்க. நம்மளுக்கும் ஏதாவது ஆர்கியூமெண்ட் நடக்கு, நம்ம வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்குது, இல்ல பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்து பேசாம ஆர்கியூமெண்ட்டை பில்ட் பண்ணாம நம்ம வந்து பொறுமையா இருக்கணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி இண்டிவிஜுவலா ஏசப்பா வந்து சில காரியத்தை வந்து இந்த வேத வசனத்து மூலமா நம்மளோட பேசுறாங்க. இப்போ ஃபேமிலிக்குள்ள ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா அவங்க வந்து எமோஷனலா எல்லாம் பிரேக் டவுன் ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து புரிதல் வேணும். அப்ப இதுல வந்து தனிப்பட்ட விஷயம் என்னதான் அவங்கள வந்து குற்றப்படுத்தக்கூடாது, அவங்கள கடிந்து கொள்ளக்கூடாது, எல்லாமே ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்ப இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இதை குறிச்சு எனக்கு வியாகுலமா இருக்கு, நீங்க இதை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது குடும்பத்துல ஒரு சமாதான அமைதி உண்டாகும். அடுத்த ஒரு வசனம் வந்து யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து தீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்துல விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். சோ இதுல 3 காரியங்கள் நம்ம பாக்குறோம். காயினோட இது எல்லாமே எக்ஸாம்பிளா வந்து யூதா நமக்கு சொல்றாரு. அவர் வந்து பிளெஸ்ஸிங்கா சொல்லல. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை வந்து சொல்லி 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 இப்படி பண்ணாதப்பா பண்ணாதப்பான்னு சொல்லி நமக்கு எழுதுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து அவருக்கு கைட் பண்ணியிருக்காங்க. சோ இதுல 3 விஷயம். நமக்கு காயின் ஆபேல் தெரியும். ஆனா காயின் தான் கெட்டவன், ஆபேல் நல்லவன். ஆனா அவர் இங்க என்ன எழுதுறாருன்னா காயினை பத்தி தான் எழுதுறாரு, பீலையாம் பத்தி எழுதுறாரு, இவங்க எல்லாமே வந்து பேட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்கள பத்தி எழுதி நமக்கு ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. சோ காயினோட வழியில் நடவார். காயினோட வழி என்னன்னா தன்னோட சொந்த ஆபேல் பிரதர் கிட்டயே வந்து என்ன பண்ண பொறாம பண்ணாரு. காட் கிட்ட ஆஃபரிங் வந்து நல்லதா கொடுக்காது. அவரு காயின் வந்து நல்ல 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 விதைச்சு நல்ல முதலீடு எடுத்து நல்ல விஷயத்த கொடுப்பாரு. இவர் ரொம்ப பழுதானதை கொடுப்பாரு. அப்ப என்னன்னா இவருக்குள்ள பொறாம இருந்தது, ஜெலஸ் இருந்தது, தன்னுடைய சகோதர சிநேகம் இல்ல. சோ இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் வந்து நடக்கக்கூடாது. காயின் கிட்ட என்னென்னலாம் பேட் குவாலிட்டி இருக்கோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யூதா வந்து நமக்கு வெளிப்படுத்தினாரு. பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்து பிழையாம் என்ன பண்ணாருன்னா ரொம்ப அந்த மணிக்காக ஆசைப்படுவாரு, கூலிக்காக. சோ அந்த விஷயத்துல நம்ம வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்காக. அப்ப இங்க 3 பேர். கோரா என்ன பண்ணாரு அப்படின்னா அவரோட அதிகாரி அவருக்கு மேல இருந்த பாஸுக்கு வந்து அவர் கீழ்ப்படியில. அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகள், நம்மளோட பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு மேல யார் நம்ம சுப்பீரியரோ அந்த மாதிரி திருச்சபைனா நம்ம போதகருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். சோ இத யூதா வந்து 3 காரியங்கள். காயினோட பேட் குவாலிட்டி. காயினோட பேட் குவாலிட்டினா சகோதர சிநேகம் இல்ல, ஜெலஸா இருந்தாரு. அது மாதிரி ஆஃபரிங்ல வந்து வஞ்சகமா இருந்தாரு. பீலையாம் வந்து பண ஆசை உள்ளவரா இருந்தாரு. கோரா வந்து கீழ்ப்படிதல் இல்ல, அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிதல். இந்த பாவத்திற்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லி யூதா வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. சோ இப்போ வந்து கோராக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கோராக்கு நடந்த அவர் வந்து அவருடைய வஞ்சகத்தினால அங்க நடந்தது என்னன்னு பார்த்தோம்னா அக்கினி கர்த்தருடைய சன்னிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டி 250 பேரையும் பட்சித்து போட்டது. இதுதான் வந்து கோராவுடைய ஹிஸ்டரிய பத்தி படிக்கும்போது
இது ஒரே நாள்ல அந்த பூமி வந்து ரெண்டா பிளந்து எல்லாருமே இறந்துருவாங்க. சோ அதே மாதிரி சோ இதுதான் என்னுடைய இன்னைக்கு நான் ரெடி பண்ண மெசேஜ். சோ இது எல்லாமே எச்சரிப்பின் செய்திகள் தான். இன்னைக்கோட கீ வேர்ஸ் என்னன்னா என்ன ரேமான்னு சொல்லனா, இந்த காரியத்துக்காக தான் நான் இவ்வளவு காரியங்கள் நான் பேசினேன். சோ இது யூதா 1:24. சோ வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமென். So இதெல்லாம் எழுதிட்டு ஃபைனலா யூதா எப்படி ஏசப்பாவை டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, அப்பா இவ்வளோ காரியங்களை வந்து நீங்க எனக்கு உணர்த்துனீங்க, நான் எழுதிட்டேன். ஏன்னா நம்ம வழிவிடுவோம், நம்ம வந்து ஸ்கிப் ஆயிடுவோம், நம்ம கரெக்டான ட்ராக்ல நடக்க முடியாதுன்னு சொல்லி ஏசப்பாக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு காரியத்தை வந்து உணர்த்தி எழுத வைக்கிறாரு. அதனால நம்ம வந்து ஏசப்பா வெறுக்கிற காரியங்களை விட்டு விலகும் போது இந்த வசனத்தை யூதா 1:24 இந்த வசனத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்ப நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும்னா, அப்பா எங்களை வலுவாதபடி காத்து அவருடைய சன்னிதானத்துல நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக எந்த குற்றம் இல்லாம நம்ம நிறுத்த வல்லமையுள்ள தேவனுக்கே எல்லாமே எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. இதுக்காக தான் ஏசப்பா வந்து யூதாவோட இடைப்பட்டு காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க வலுவாம அப்பா நாங்க ரைட்டான ட்ராக்ல நடக்கிறதுக்கு எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. நீ எங்களோட சன்னிதானம் நமக்காக ஏசப்பா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இட்டர்னல் லைஃப்ல நம்ம மகிழ்ச்சியாய் குற்றம் இல்லாதவர். ஏன்னா நம்ம பரிசுத்தமுள்ள தகப்பனவர், நம்மளும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து நம்மள மாசற்றவர்களா நிறுத்த வல்லமையுள்ள தேவனுக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு அவர் அருவருக்கிற காரியங்களை நம்ம விட்டு விலகும் போது அவருக்கு முன்பதாக மகிழ்ச்சியோட அவரை நம்ம பார்க்க முடியும். அவரை வருகை குறிச்சு ஒரு பயப்படுற ஜனக்கூட்டமா இல்லாதபடி அவரை வருகை குறிச்சு எதிர்பார்த்திருக்கிற கூட்டமா, அவரை முகமுகமா பார்க்க தைரியம் உள்ள ஜனங்களா நம்ம மாறணுக்காக தான் ஏசப்பா வந்து அந்த யூதாவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி இதை குறிச்சு நீ எழுதுன்னு சொல்றாங்க. இது நம்மளோட வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் காணப்படட்டும். நமது இப்போ ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இவ்வளவு நேரம் நீங்க எங்களோட பேசியிருப்பீங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த கடைசி கிருபையின் காலங்களை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்க இப்பா ஒவ்வொருத்தங்களோடு நீங்க பேசியிருப்பீங்கப்பா. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நாங்க விட்டு விலகணும் என்பதை நீங்க எங்களோட பேசியிருப்பீங்க. எந்தெந்த காரியத்தெல்லாம் நாங்க இன்னும் பரிசுத்தத்துக்கு மேலா பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி நீங்க எங்களோட பேசியிருப்பீங்க. அப்பா இந்த நித்திய சங்கிலிகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த நித்திய அக்கினி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த அந்தகாரம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த இருள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அப்பா வலுவாதபடி எங்களை நீங்க காத்து கொண்டு அப்பா நீர் வரும்போது அப்பா உங்களுடைய 2ஆம் வருகை வரும்போது அப்பா உண்மை நாங்க தைரியத்தோடு உண்மை எதிர்கொள்கிற ஜனக்கூட்டமாக நீங்க எங்களை மாற்றுங்கப்பா. இன்னும் எங்களை ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அபிஷேகத்தால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க. இந்த ஜனங்களை அப்பா இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உமக்கே உண்டாவதாக. ஆமென். Praise the